ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஆர்ஆர்பி குரூப் டியோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்க்க போறோம். அதுல நாம பார்க்கக்கூடிய போஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ராக் மெயின்டெனர் போஸ்ட் பத்தி நாம பார்க்க போறோம். ஏற்கனவே பாத்தீங்கன்னா குரூப் டிக்கு கீழே வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுக்குமான ஜாப் ப்ரொஃபைல் பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ ஓவராலா ஒரே வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டையுமே நான் வந்து உங்களுக்கு தனித்தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் உள்ள வேலை எப்படி இருக்கும், அதுக்கான ப்ரமோஷன் எப்படி இருக்கும், என்னென்ன டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எழுதணும், சேலரி எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 போஸ்ட், அதாவது பாயிண்ட்ஸ்மேனு, அசிஸ்டன்ட் பிரிட்ஜ், ஸோ இந்த போஸ்ட் எல்லாத்துக்குமே நான் ஆல்ரெடி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருங்க. ஓகே, ஸோ குரூப் டிக்கு இப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன், இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்கன்னா குரூப் டி 2025ன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அந்த பிளேலிஸ்டுக்குள்ள குரூப் டி எக்ஸாம் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு இருக்கும். குரூப் டி எக்ஸாம் யாரெல்லாம் எழுதலாம், இந்த எக்ஸாமோட செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்கக்கூடிய 2025 நோட்டிபிகேஷனுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்க கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம கேர்ள்ஸ் வந்து எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே தெளிவா பாத்துருங்க. ஸோ குரூப் டிக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கவனமா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா அப்ளிகேஷன்ல சில சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா கரெக்ஷன் விண்டோல கூட நாம பண்ண முடியாது. அதனால அப்ளை பண்ணும்போதே பெர்ஃபெக்ட்டா அப்ளை பண்ணிருங்க. ஓகே, சோ இப்போ நாம ட்ராக் மெயின்டெனர் பத்தி பார்க்கலாம். இப்ப குரூப் டில நீங்க ட்ராக் மெயின்டெனரா உள்ள போறீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேங்மேனாவும் உங்களுக்கு வேலை இருக்கும். அப்படி இல்லைன்னா கேட் கீப்பராவும் உங்களுக்கு வந்து வேலை வந்து அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த கேட் கீப்பர் ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும், அதாவது ட்ராக் மெயின்டெனருக்கும் கேட் கீப்பர் ஒர்க் அசைன் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்மேன் இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா கேட் கீப்பர் ஒர்க் வந்து அசைன் பண்ணுவாங்க. 2 பேர்ல யாருனாலுமே நீங்க அந்த கேட் கீப்பர் ஒர்க் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அந்த கேட் கீப்பர் ஒர்க் பாக்குறதுக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அலவன்ஸ் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ அலவன்சஸ் வந்து தனியா இருக்கும். இப்ப இதோட ட்ரைனிங் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உள்ள போனதும் இப்போ ட்ராக் மெயின்டெனரா உள்ள போறீங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங் வந்து நடக்கும். ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் ட்ரைனிங் இல்லைன்னா ஒரு 30 நாள் ட்ரைனிங் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு 20 நாள்லயே ட்ரைனிங் முடிஞ்சிடும். சில பேருக்கு 1 மாசம் வரைக்கும் ட்ரைனிங் வந்து இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங் டைம்ல பாத்தீங்கன்னா உங்களோட சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஸ்டைஃபண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ 27,540 வந்து உங்களுக்கு சேலரியா இருக்கும். ட்ரைனிங் பீரியட்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சேலரி வந்து 27,540. இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பேசிக் பே பிளஸ் டிஏ ரெண்டுமே கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக் பே பாத்தீங்கன்னா 18, டிஏ வந்து ஒரு 9,540 இருக்கும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரைனிங்கோட ஸ்டைஃபண்ட் பாத்தீங்கன்னா 27,540 வந்து கிடைக்கும். ஸோ இந்த ட்ராக் மெயின்டெனருக்கான போஸ்டிங் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இசட் சிட்டிஸ். ஓகேவா? ஸோ அந்த 3 சிட்டில எங்கனாலுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ கேட் கீப்பராகவும் நீங்க வேலை பார்க்குற மாதிரி இருக்கும், கேங்மேனாவும் நீங்க வந்து வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, டியூட்டி டைம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 8ல இருந்து 12 மணி நேரம் வரைக்கும் வேலை இருக்கும். ஓகேவா? சோ இது வந்து ஷிஃப்ட் படியும் உங்களுக்கு வந்து வேலை வந்து நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீக்லி ஒரு நாள் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா லீவ் இருக்கும். வீக்லி 1 டே வந்து ஆஃப். ஓகேவா? இப்ப இதோட ஜாப் ப்ரொஃபைல் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? சோ கேங்மேனாவும் இதுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டேன். பேட்ரோலிங்கும் இருக்கும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கேட் கீப்பராவும் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ ட்ராக் மெயின்டெனரோட ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா மெயினா பாத்தீங்கன்னா அந்த ட்ராக்கை வந்து நீங்க மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? சோ அவ்ளோ பெரிய ட்ராக் இருக்கு. அந்த ட்ராக்ல அவ்ளோ நீளமான ஒரு ட்ரெயின் போகுது. அந்த ட்ரெயினுக்குள்ள நிறைய பேசஞ்சர்ஸ் இருக்காங்க. அவ்ளோ பேரையும் பாதுகாப்பா கொண்டு போய் அடுத்து அவங்களோட டெஸ்டினேஷன்ல சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த ட்ராக் வந்து கரெக்டா இருக்கும். கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். அப்படிதானே? அப்ப இந்த ட்ராக் பாத்தீங்க அப்படின்னா நிறைய நட்டு, போல்ட் இது எல்லாத்தையும் வச்சு கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, சோ இந்த இது எல்லாத்தையுமே கரெக்டா மெயின்டைன் பண்றது தான் ஒரு ட்ராக் மெயின்டெனரோட வேலை. அந்த ட்ராக்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு. சோ எப்பவுமே பாத்தீங்கன்னா டெய்லியுமே அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து அவங்களுக்கு இருக்கும். சோ உங்களுக்குன்னு அலோகேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த ட்ராக்க வந்து நீங்க மெயின்டெயின் பண்ணணும். அதனால பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு 4 டூ 5 கிலோமீட்டர் வந்து நீங்க கரெக்ட்டா செக் பண்ணிட்டு நடந்து போயிட்டே இருக்கிற மாரி இருக்கும். 4 டூ 5 கிலோமீட்டர் டெய்லி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ அப்படி நடந்து தான் நீங்க என்ன பண்ண முடியும்னா அந்த ட்ராக்க வந்து செக் பண்ண முடியும். ஒவ்வொரு பார்ட்டா ஒரு இன்ச் பை இன்ச்சா கூட நீங்க வந்து செக் பண்ணணும். ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கிராக் இருக்கு, சின்ன மிஸ்டேக் இருக்கு, அந்த நட்டு லூஸா இருக்கு, இல்ல ஏதாவது ஒண்ணு இதா இருக்கு அப்படின்னா அந்த அந்த இது வழியா கரெக்ட்டா செக் பண்ணலன்னா அந்த ட்ராக்ல போற ட்ரெயின் வந்து என்ன ஆகிரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தடம் போடக்கூடிய அளவுக்கு ஆயிரும். அப்படிதானே? ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ட கூட
கொண்டு போய் இதாக்கிறோம். அதனால அந்த ட்ராக்கோட கார்டு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓவராலா ட்ரெயினுக்குள்ள இருக்கக்கூடிய மக்களோட ஒரு இது பாதுகாவலன் அப்படின்னு கூட இந்த ட்ராக் மெயின்டெய்னர் சொல்லலாம். ஏன்னா இவங்க அந்த ட்ராக்க மெயின்டைன் பண்றதுனால தான் அவ்ளோ பேரும் என்ன பண்ண முடியும்? பாதுகாப்பா போக முடியும். ஓகேவா? சோ அப்போ டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 4 டூ 5 கிலோமீட்டர் வந்து நீங்க அந்த ட்ராக்லயே நடந்து இது பண்ணி பாக்குற மாரி இருக்கும். செக் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ ஒவ்வொரு இதையும் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இன்ஸ்பெக்டிங் எவ்ரி இன்ச் ஆஃப் த ரயில்வே ட்ராக்ஸ் இன் தயர் ஏரியா. உங்க ஏரியால இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதையும் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணணும். கரெக்ட்டா அந்த ட்ராக்ல எல்லாமே கரெக்ட்டா இருக்கா? அப்படிங்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க என்ன பண்ணணும்னா, செக் பண்ணணும். ஓகேவா? அதுக்காக பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க செக் பண்றதுக்கு வெறுமனே போய் அப்படியே செக் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில டூல்ஸ் வந்து இருக்கும். சோ அந்த டூல்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, நீங்க கையில வச்சிருப்பீங்க. அப்ப அந்த டூல்ஸ தூக்கிட்டு தான் நீங்க என்ன பண்ற மாரி இருக்கும். டெய்லி அந்த 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் வரைக்கும் போய் அந்த ட்ராக்க வந்து செக் பண்ற மாரி இருக்கும். உங்க ஏரியால இருக்க ட்ராக் தான். ஓகேவா? சோ மொத்தத்துக்கு எல்லா ட்ராக்கையும் ஒரே ட்ராக் மெயின்டெய்னரே செக் பண்ண மாட்டாங்க. சோ இது வந்து ஒரு குரூப்பா தான் ட்ராக் மெயின்டெய்னர் எல்லாருமே இருப்பாங்க. சோ அப்போ ஒரு குரூப்பா போய் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத வந்து செக் பண்ணுவாங்க. ஓகே. சோ ஒரு அப்ராக்ஸிமேட்டா பாத்தீங்கன்னா, ஒரு 15 கிலோ வெயிட்ட வந்து நீங்க தூக்கிட்டு போற மாரி இருக்கும். அதாவது எதுக்குன்னா, அந்த டூல் இருந்தா தான் என்ன பண்ண முடியும்னா, ட்ராக்க வந்து கரெக்ட்டா செக் பண்ண முடியும். எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியும்னா, செக் பண்ண முடியும். ஓகேவா? சோ இந்த மாதிரி டூல் வந்து நீங்க எப்பவுமே கையில வந்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஓகே. சோ நான் சொன்னேன் இல்லையா? சோ அந்த ட்ராக்கோட பாதுகாவலனே அவங்க தான். சோ அவங்க இல்ல அப்டின்னா, அந்த ட்ரெயின் வந்து கரெக்ட்டா அந்த ட்ராக்ல போக முடியாது. சோ டீரெயில் ஆகுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க. சோ இதுவும் சொல்ட்டேன். இன்ஸ்பெக்ட் ஈச் அண்ட் எவ்ரிதிங் இன் ட்ராக். ட்ராக்ல இருக்க ஒண்ணையும் வந்து என்ன பண்ணணும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ட் பண்ணணும். சப்போஸ் ட்ராக்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா, அதுல வொர்க் இருக்கும். ஓகேவா? அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப ட்ராக்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஃபுல்லாவே அத எடுத்துட்டு வேற ஏதாவது இது பண்ற மாதிரி இருக்கு அப்டின்னா, சோ அந்த டைம்ல உங்களுக்கு டியூட்டி டைம் வந்து என்னவா இருக்கும்னா, அதிகமா இருக்கும். நார்மலாவே உங்களுக்கு 8 ஹார்ஸ் டியூட்டி இருக்கும். இத விட இது பண்ணி ரொம்ப ஃபெயிலியர் ஏதாவது வந்துருச்சுன்னா, இன்னும் டியூட்டி டைம் என்னவாகும்? அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ மேக் ஷூர் எவ்ரி லாக் இஸ் ஓப்பன். ஒவ்வொரு லாக்கும் வந்து ஓப்பன்ல இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணணும். அந்த தண்டவாளத்துல ஒண்ணு ஓப்பன்ல இருக்காங்கிறத செக் பண்ணணும். ஏதாவது நட்டு, போல்ட் அதுல வந்து லூஸா இருக்கிறது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா டைட் பண்ணணும். ஓகே. சோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களோட வேலையா தான் இருக்கும். ஓகேவா? என்ன வெதர் கண்டிஷன் இருந்தாலும் சரி, மழையோ, புயலோ என்ன நடந்தாலும் சரி, பெரும்பாலும் இந்த மழைக்காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய தண்டவாளத்துல வந்து ப்ராப்ளம் இருக்கும். அப்படிதானே தண்ணி தேங்கி நின்றும், அந்த மாதிரி நெறைய பிரச்சனை வந்து இருக்கும். அது மாரி எந்த வெதர் கண்டிஷனா இருந்தாலுமே, நீங்க வந்து உங்களோட வேலைய வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. என்னதான் பெரிய மழை பெஞ்சுட்டு இருந்தாலும் சரி, என்னதான் ஒரு பெரிய வெதர் கண்டிஷன் என்ன ஆனாலும் சரி, உங்க வேலைய நீங்க ஸ்டாப் பண்ணாம பண்ணா தான் என்ன பண்ண முடியும்? ட்ரெயின் வந்து மூவ் பண்ண முடியும். அடுத்த ஸ்டேஷனுக்கு போக முடியும். ட்ரெயினே இயங்கும். அப்படிதானே? சோ அப்பதான் என்ன ஆகும்? ரயில்வே டிபார்ட்மெண்ட்டே இருக்கும். ஓகே. சோ அதனால எந்த வெதர் கண்டிஷனா இருந்தாலும், நீங்க உங்களோட வொர்க்க வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, ஸ்டாப் பண்ண முடியாது. எந்த வெதர் கண்டிஷனா இருந்தாலும், நீங்க அதுல வொர்க் பண்ணி தான் ஆகணும். அதே இஷ்யூ வந்துருச்சு. இந்த மழை காலங்கள்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இஷ்யூஸ் வந்துரும். சோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் கூட நீங்க வந்து வொர்க் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது நான் சொன்னது தான். அந்த ட்ரெயினோட சேஃப்டியே உங்க கையில தான் இருக்கு. ஒரு ட்ரெயின் அது ஆரம்பிக்க இடத்துல இருந்து அதோட டெஸ்டினேஷனுக்கு கரெக்ட்டா போகுது அப்படின்னாலே, அந்த ட்ராக் மெயின்டெய்னர் கையில தான் இருக்கு. ஏன்னா, அவரு ரொம்ப கவனமா அந்த ட்ராக்க வந்து கரெக்ட்டா பார்த்து பெர்ஃபெக்ட்டா இருக்கு அப்படின்னு எல்லாமே செக் பண்ணி இது பண்ணா மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? ட்ரெயின் வந்து அதுல கரெக்ட்டா அடுத்த இதுக்கு போக முடியும். ஓகேவா? சோ இதுதான் ட்ராக் மெயின்டெய்னரோட ஜாப் ப்ரொஃபைல். ஓகேவா? சோ ட்ராக்க மெயின்டெயின் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு. அந்த ட்ராக்ல டெய்லி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இஷ்யூமே இல்லாத மாரி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கணும். ஓகே. சப்போஸ் அதுல ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துருது, ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருக்கு அப்படின்னா, அத சரி பண்றது. சோ இது எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, ட்ராக் மெயின்டெய்னரோட வொர்க்கு. ஓகேவா? சோ இப்போ இதுல யூனிஃபார்ம் வந்து குடுத்துருவாங்க. எப்படி பாயிண்ட்ஸ்மேனுக்கு யூனிஃபார்ம் குடுக்குறாங்களோ, அதே மாரி ட்ராக் மெயின்டெய்னருக்கும் யூனிஃபார்ம் வந்து குடுத்திருப்பாங்க. இப்போ நீங்க இந்த படத்திலேயே பார்த்திருப்பீங்க. எல்லா யூனிஃபார்மோட கலரும் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் தான் நான் வந்து வச்சிருப்பேன். ஓகேவா? சோ உங்களோட யூனிஃபார்ம் கலர் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர்ல உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் வந்து குடுத்திருப்பாங்க. சோ அப்ப யூனிஃபார்ம் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன இருக்கும்னா, டிரெஸ் அலவன்ஸ் வந்து இருக்கும். அப்ப டிரெஸ் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, 6250 பெர் இயர். ஓகேவா? சோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, ஃபீமேலுக்கு வந்து சூட்டபிளா இருக்காது. ஏன்னா, இதுல நெறைய ஹார்ட் ஒர்க் இருக்கும். ஓகேவா? ரொம்ப கஷ்டமான வேலைகள் எல்லாமே இருக்கும். அந்த ட்ராக்ல உள்ள அந்த நட்ட இது பண்றது, டைட் பண்றது, அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன மாரி அந்த 15 கேஜி வெயிட்ட தூக்கிட்டு போறது. சப்போஸ் ஒரு ஃபீமேலா ஒரு ட்ராக் மெயின்டெய்னரா எப்படி பெரும்பாலும் ஃபீமேல் வந்து ட்ராக் மெயின்டெய்னர் சூஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் அப்படி சூஸ் பண்ணி உள்ள போறீங்க அப்படின்னாலுமே, சம்டைம்ஸ் ஃபீமேலுக்கு என்ன குடுப்பாங்கன்னா, ஆஃபீஸ் ஒர்க் குடுப்பாங்க. ஓகேவா? சோ அதனால இந்த போஸ்ட்ட வந்து ஃபீமேல் வந்து லாஸ்ட்டா வச்சிருங்க. ட்ராக் மெயின்டெய்னர்.
ஓகேவா? சோ இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஓகே. சோ ட்ரெஸ் அலவன்ஸ் நான் சொல்லிட்டேன். இதுக்கு ப்ரமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ட்ரைனிங் ஒரு மாசம் இருக்குன்னு சொன்னேன்னா, மேக்ஸிமம் 1 மாசம். மினிமம் பாத்தீங்கன்னா 20 நாள்ல ட்ரைனிங் முடிஞ்சிரும். அப்படி இல்லன்னா ஒரு மாசத்துல ட்ரைனிங் முடியுது அப்படின்னா, ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ரயில்வேயோட எம்ப்ளாயி ஆகிருவீங்க. ஓகேவா? அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜிடிசி எக்ஸாம் வந்து எழுத ஆரம்பிச்சிரலாம். ஓகேவா? சோ நெறைய இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாயின் பண்ணதும் எழுதிரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க ட்ரெய்னிங் பீரியட்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ண முடியாது. ஜிடிசி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஜாயின் பண்ணி 1 வீக் தான் ஆகுது. சோ அப்ப அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெய்னிங் தான் நடந்துட்டு இருக்கும். அந்த டைம்ல ஜிடிசி வருது அப்படின்னா, நீங்க வந்து அப்ளை பண்ண முடியாது. அதே இது உங்களோட ட்ரெய்னிங் வந்து 1 மந்த் ஆகிருச்சு. ட்ரெய்னிங் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா, அப்ப ஜிடிசி வருதுன்னா நீங்க எழுதலாம். ஓகேவா? சோ நீங்க ஜாயின் பண்ணதும் ரயில்வே எம்ப்ளாயியா ஜாயின் பண்ணதுமே நீங்க என்ன பண்ணலாம்னா, ஜிடிசி எக்ஸாம் எழுதலாம். இதுதான் ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ். இந்த ஜிடிசி எக்ஸாம்னா என்ன? எல்டிசி எக்ஸாம்னா என்னங்கிறத ஏற்கனவே உங்களுக்கு நான் நெறைய டைம் சொல்லிட்டேன். அது தனி வீடியோலயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரமோஷன் எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோல பாத்துக்கோங்க. ஓகே. சோ எல்டிசி எக்ஸாம் லிமிடெட் டிபார்ட்மெண்டல் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இது வந்து எப்ப எழுத முடியும்னா, 3 வருஷத்துக்கு அப்புறம். நீங்க ஜாயின் பண்ணி ஒரு 3 வருஷமாவது சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ண முடியும்னா, எல்டிசி எக்ஸாம் வந்து நீங்க எழுத முடியும். ட்ராக் மெயின்டெனரோட ப்ரமோஷன் பாத்தீங்கன்னா, நீங்க ட்ராக் மெயின்டெனர் 4ஆ உள்ள போவீங்க. சோ 3ஆ ப்ரமோட் ஆகும். அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 1, அப்புறம் ஜேஇ, அதுக்கப்புறம் வந்து செக்ஷன் இன்ஜினியர். இதுதான் பாத்தீங்கன்னா, ட்ராக் மெயின்டெனரோட ப்ரமோஷன். ஓகே. இப்போ சேலரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எக்ஸ் சிட்டி, ஒய் சிட்டி, இசட் சிட்டிஸ்ன்னு பிரிச்சிருவாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொகையை பொறுத்து சிட்டிஸ வந்து இந்த மாதிரி பிரிப்பாங்க. அப்ப எக்ஸ் சிட்டின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 35 கிட்ட பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கைக்கு கிடைக்கும். 35, 38 வரைக்கும் உங்களுக்கு கையில கிடைக்கும். ஒய் சிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 33ல இருந்து 35 வரைக்கும் உங்க கைக்கு சேலரி வரும். இசட் சிட்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, 31ல இருந்து 33 வரைக்கும். ஓகே. சோ பேசிக் பே பாத்தீங்கன்னா 18,000 உங்களுக்கு தெரியும். டியர்னஸ் அலவன்ஸ் 9,540. சோ இந்த ஜாப்ல பாத்தீங்க அப்படின்னா, முக்கியமானது ரிஸ்க் இருக்கும். ஓகேவா? அதிகமான அளவு பாத்தீங்கன்னா ரிஸ்க் இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாவது இன்ஜுரி ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ அதிகமான ரிஸ்க் இருக்கிறதுனால இந்த ஜாபுக்கு பாத்தீங்கன்னா ரிஸ்க் அலவன்ஸ் அப்படின்னு போட்டு தனியா உங்களுக்கு ஒரு 3,375 வந்து குடுப்பாங்க. ஓகேவா? சோ இது வந்து ரிஸ்க் இருக்கிறதுனால இதுக்கு வந்து ரிஸ்க் அலவன்ஸ் இருக்கும். அது போக பாத்தீங்கன்னா, இதுல டிராவல் அலவன்ஸும் இருக்கும். இப்போ பாயிண்ட் ஸ்பெண்ட் மாதிரி ஒரு மாசத்துல 3/4 நாள் நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்காது. ஒரு ஒரு 7 நாள், 8 நாள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மாசத்துல 30 நாள் இருக்குன்னா, 30ல ஒரு 7, 8 நாள் வந்து நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, அதுக்கான டிராவல் அலவன்ஸும் உங்களுக்கு குடுப்பாங்க. டிராவல் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். ஒரு நாளைக்கு ரூ. 625 வந்து டிராவல் அலவன்ஸ் கிடைக்கும். சோ இப்படி பார்த்தாலுமே ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டிராவல் அலவன்ஸ் வந்து ஒரு ரூ. 3,000 இல்ல ரூ. 2,500 இல்ல 3,500 இந்த மாரி டிராவல் அலவன்ஸ் மட்டுமே தனியா வந்துரும். ஓகே. அது போக நைட் டியூட்டி இருக்கும் உங்களுக்கு. ஷிஃப்ட் மாதிரின்னு சொல்லியிருக்கேனா, சோ நைட் டியூட்டி பாக்குறீங்க அப்படின்னா, நைட் டியூட்டி இருக்குன்னா, அந்த நைட் டியூட்டிக்கான அலவன்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி கேட் கீப்பர். ஓகே. சோ நான் சொன்னேன் கேங்மேனாவும் இருப்பீங்க, கேட் கீப்பராவும் இருப்பீங்கன்னு சொன்னேன். கேட் கீப்பரா இருக்கீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு அலவன்ஸ் வந்து ரூ. 1,250 வந்து அலவன்ஸா கிடைக்கும். கேட் கீப்பரா இருக்கீங்கன்னா. ஓகேவா? இப்போ இது பென்ஷன் டிடக்ஷன்னு பாத்தீங்கன்னா, 10% வந்து உங்களோட பேசிக் பே, அதுக்கப்புறம் டியர்னஸ் அலவன்ஸ்ல 10% வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த டிடக்ஷன்ல எவ்வளவு வரும்னா, ரூ. 2,754 வந்து டிடக்ட் பண்ணுவாங்க. கவர்மெண்டோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கும். ஓகேவா? சோ அவங்க எவ்வளவு போடுவாங்கன்னா, உங்களோட பேசிக் பே பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கு இல்லையா? அந்த அமௌண்ட்ல ஒரு 14% வந்து இது கூட ஆட் பண்ணுவாங்க. சோ அப்படி ஆட் பண்ணும்போது எவ்வளவு வரும்னா, 3,856 வரும். டோட்டலா உங்களுக்கு பென்ஷன் மட்டுமே பாத்தீங்கன்னா, 6,610ன்னு ஆட் பண்ணுவாங்க. ஃபைனலா ரிட்டயர்ட் ஆகும்போது பாத்தீங்கன்னா, இது வந்து கையில கிடைக்கும். ஓகேவா? சோ இது வந்து என்பிஎஸ் டிடக்ஷன். அடுத்து பாத்தீங்கன்னா, லீவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்ஏபி லீவ்ஸ் ஆன் ஆவரேஜ் பேன்னு சொல்லுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 30 நாள் இருக்கும் லீவு. கேஷுவல் லீவ் பாத்தீங்கன்னா, வருஷத்துக்கு 8ல இருந்து 10 நாள் எடுத்துக்கலாம். அது போக மெட்டர்னிட்டி லீவு அதெல்லாம் இருக்கும். ஓகே. ட்ராக் மெயின்டெனரா பொண்ணுங்க இல்லன்னு நான் சொல்ல வரல. பட் பொண்ணுங்க எல்லாம் பிரிஃபர் பண்றது பெரும்பாலும் ஆபீஸ் ஜாப் அந்த மாதிரி தான் பிரிஃபர் பண்ணுவாங்க. சோ சப்போஸ் ட்ராக் மெயின்டெனரா இருக்கீங்க அப்படின்னா, பொண்ணுங்களும் இருக்கீங்கன்னா, மெட்டர்னிட்டி லீவு அது எல்லாமே இருக்கும். ஓகேவா? அது மாரி பசங்களுக்கு பெட்டர்னிட்டி லீவும் இருக்கும். ஓகேவா? சோ நேஷனல் ஹாலிடேஸ் பாத்தீங்கன்னா 16 நாள். சோ நேஷனல் ஹாலிடேஸ்னா ஓவராலா இந்தியால வரக்கூடிய ஏதாவது ஒரு ஹாலிடே, இல்ல நம்ம ஸ்டேட்ல வரக்கூடிய ஹாலிடேவா இருக்கட்டும், இல்ல லோக்கல் ஹாலிடே ஏதாவது இருக்கு அப்படின்னாலும், சோ அதுவும் பாத்தீங்கன்னா ஓவராலா 16 நாள் லீவ் எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப டிரான்ஸ்ஃபர்ன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜாபுக்கு ஈஸியா டிரான்ஸ்ஃபர் வந்து கிடைச்சிரும். ஓகே. சோ ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் டிரான்ஸ்ஃபர் பண்றதுல பாசிபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. உங்களோட ரெக்வெஸ்ட் படி, ஓன் ரெக்வெஸ்ட் படி டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். மியூச்சுவல் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம். ஓகேவா? சோ நீங்க ஒரு ஸ்டேஷன்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னொரு ஸ்டேஷன்ல ஒருத்தங்க இருக்காங்க.
ஆஹ் இங்க இருந்து இங்க போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏதாவது ஒரு ஊரை நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. திருநெல்வேலின்னு வச்சுக்கோங்க, இதை மதுரைன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ திருநெல்வேலியில இருந்து இவங்களுக்கு மதுரைக்கு போகணும். இது மதுரை தான் இவங்களோட ஹோம் டவுன். அதே இந்த பர்சனுக்கு பாத்தீங்கன்னா மதுரையில இருந்து திருநெல்வேலி போகணும். அப்ப இதுதான் இவங்களோட ஹோம் டவுன். சோ இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க மியூச்சுவலாவும் டிரான்ஸ்ஃபர் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து ஸ்பவுஸ் கிரவுண்ட். ஸ்பவுஸ் கிரவுண்டுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப் யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க, இல்ல அவங்களும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காங்க, அவங்க வந்து இந்த ஏரியால இருக்காங்க, தென்காசியில இருக்காங்க, இல்ல திருநெல்வேலியில இருக்காங்க அப்படின்னா, சோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ரமோஷனா டிரான்ஸ்ஃபர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பவுஸ் கிரவுண்ட். ஹஸ்பண்ட் இல்ல ஒய்ஃப் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு நாம என்ன பண்ணிக்கலாம், டிரான்ஸ்ஃபர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் மெயின்டனருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்து ஈஸியா கிடைச்சிரும். ஓகே. ஸோ பெனிஃபிட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரயில்வே குவார்டர்ஸ். எந்த ரயில்வே எக்ஸாம் பாஸ் பண்ணி போனாலுமே கண்டிப்பா குவார்டர்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ரயில்வே ஹாஸ்பிட்டல்ல நீங்க ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிருச்சு, பசங்க இருக்காங்க அப்படின்னா சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு பாத்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 33,750 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகேவா? சோ கிட்டத்தட்ட ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலேயே வரும். இது 30,000 ரூபாய் கிட்ட உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் மாதிரி உங்களோட பிள்ளைங்களுக்கு, குழந்தைகளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? சோ 12ஆம் கிளாஸ் வரைக்குமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஸ்காலர்ஷிப் வந்து வாங்கிக்கலாம் பசங்களுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் உங்களுக்கு ரயில்வேல பாஸ் வந்து கொடுத்துருவாங்க. அந்த பாஸ் வந்து 3rd ஏசில நீங்க என்ன பண்ணிக்கலாம், பயணம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட குழந்தைங்க வந்து ஸ்கூல், காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரயில்வே பாஸும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் தீபாவளி போனஸ் இதுலயும் உண்டு. சோ தீபாவளி போனஸ் பாத்தீங்கன்னா 78 டேஸோட சேலரிய தீபாவளி போனஸா கொடுப்பாங்க. 17,951 ரூபாய் தீபாவளி போனஸ் வந்து கிடைக்கும். டிஸ்அட்வான்டேஜ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க். ரொம்ப ஹார்ட் ஒர்க் இதுக்கு வந்து இது பண்ணணும். அத என்ன சொல்ல, ஒர்க் வந்து ரொம்ப டஃப்பா இருக்கும். சொல்லப்போனா பசங்களுக்கு தான் இது சூட்டபிளா இருக்கும். 99% பசங்களுக்கு இது சூட்டபிளா இருக்கும். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய டூல்ஸ் எல்லாம் நீங்க வந்து தூக்கிட்டு போற மாதிரி இருக்கும். அந்த ட்ராக்ல பாத்தீங்கன்னா அத கரெக்ட்டா அந்த நட்டு போல்ட்ட கழட்டும்போது அவ்ளோ வெயிட்ட இது பண்ணி ட்ராக்க தனியா இது தூக்குற மாதிரிலாம் இருக்கும் சம்டைம்ஸ். சோ ஹார்ட் ஒர்க். ஓகேவா? அதுக்கப்புறம் எந்த வெதர்லனாலும் நீங்க டியூட்டி பார்க்கணும். சப்போஸ் ட்ராக்ல ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா மார்னிங்ல இருந்து நீங்க நைட் வரைக்கும் அந்த டியூட்டி நடக்குன்னா நைட் வரைக்கும் அந்த டியூட்டி பார்த்துட்டு தான் இருக்கணும். சோ அப்போ எந்த வெதர்லனாலும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கணும். அப்புறம் ரிஸ்கான ஜாப். ரயில்வேல இருக்கக்கூடிய குரூப் டில இருக்கக்கூடிய எல்லா போஸ்ட்லயுமே ரிஸ்கான ஜாப் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ராக் மெயின்டெனர் வந்து கொஞ்சம் ரிஸ்கான ஜாப். ஓகேவா? சோ டியூட்டி டைம் வந்து அதிகம். 8 to 12 ஹவர்ஸ் வந்து டியூட்டி இருக்கும். ஓகே. சோ போன தடவை கிளியர் பண்ண நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய பேர் ட்ராக் மெயின்டெனரா தான் பசங்க எல்லாருமே போனாங்க. பட் அவங்க போனதும் பாத்தீங்கன்னா ஜிடிசி எக்ஸாம் வந்துச்சு. போன வருஷம் ஜிடிசி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் வந்துச்சு. சோ ஜிடிசி எழுதி நிறைய பேர் பாத்தீங்கன்னா வேற வேற போஸ்ட்டுக்கு வந்து செலக்ட் ஆயிட்டாங்க. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ அதிகமான அளவு டியூட்டி டைம் இருக்கிறதுனால அடுத்து ப்ரமோஷன் எக்ஸாமுக்கா இருக்கட்டும், இல்ல அடுத்த இதுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்காது. ஓகேவா? சோ இந்த இதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓகேவா? சோ உள்ள ட்ராக் மெயின்டெனரா உள்ள போயிட்டாங்கன்னா, இவங்களுக்கு மேல இருக்கக்கூடிய ஜேஇயா இருக்கட்டும், இல்ல ஸ்டேஷன் மாஸ்டரா இருக்கட்டும், சோ இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த கேட் கீப்பர் ஒர்க் வந்து அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்ப கேட் கீப்பர் ஒர்க் அசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த இதுல வந்து இப்போ கேங்மேனா போறாங்க அப்படின்னா ஒர்க் அதிகமா இருக்கும். சோ ஏதாவது இடையில இடையில கேட் கீப்பர் கிடைக்கும்போது பாத்தீங்கன்னா, அதுல டைம் வந்து அதிகமா இருக்கும். சோ அப்ப அந்த கேட் கீப்பரா போகும்போது படிக்கிறதுக்கு டைம் இருக்கும். சோ அப்ப அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணி கேட் கீப்பரா கூட வாங்கிட்டு போவாங்க. ஓகேவா? சோ எஸ்எம் கிட்டயோ இல்ல ஜேஇ கிட்டயோ கேட் கீப்பரா எனக்கு இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டு கூட வாங்கிட்டு போய் உட்கார்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேட் கீப்பர் ஒர்க் பார்த்துட்டு ஃபர்தரா படிப்பாங்க. ஓகே. சோ அட்வான்டேஜ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஈஸியா கிடைக்கக்கூடிய ஜாப். ஓகே. அடுத்து ஹோம் டவுன்ல போஸ்டிங் வந்து கிடைக்கும். சப்போஸ் நான் ஃபீமேலா இருக்கேன், என்னால ட்ராக் மெயின்டெனர் ஒர்க்கும் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, சோ உங்களுக்கான பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்டிங் நியர் ஹோம் டவுன்லயே போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா, சம்டைம் நீங்க ஃபீமேலா இருக்கீங்க, ட்ராக் மெயின்டெனர் போருக்குள்ள உள்ள போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாத்தீங்கன்னா சில ஆபீஸ் ஒர்க்கும் அசைன் பண்ணுவாங்க. இது யாருக்குன்னா ஃபீமேலுக்கு நான் சொல்றேன். ஒரு ஃபீமேலா இருக்கீங்க, ட்ராக் மெயின்டெனரா போயிட்டீங்க, உள்ள போறீங்க அப்படின்னா, சோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, அசைன் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இதுதான் ட்ராக் மெயின்டெனர் பத்தின A to Z இன்ஃபர்மேஷன். ஓகே. சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி மேக்ஸோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ரெண்டாவது, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரயில்வே படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்டோட கையிலயும் நம்ம ஆப் வந்து இருக்கணும். ஏன்னா அதுல உங்களுக்கான கிளாஸஸ், ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் லைவ் டெஸ்ட்னு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இன்னைக்கு தான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிருங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி லாகின் பண்ணிருங்க. நான் குரூப் டி இப்பதான் மேம் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இது கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இந்த ஜாபோட ப்ரொஃபைலும் எல்லாரும் தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொரு வீடியோவா எடுத்து எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் ரயில்வே அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா, எனக்கு ஏசி ரூம்ல ஜாப் வேணும். ஸோ அந்த மாதிரி தானே பேங்க்ல இருப்பாங்க. ஸோ ஒரு ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி வேணும். அதனாலதான் நான் பேங்கிங் படிக்க சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் பேங்கிங்கோட இது பாத்தீங்கன்னா இப்ப ரொம்பவே டஃப் ஆயிருச்சு. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடலாம். பட் மெயின்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டஃப் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ நான் எழுதும் போதெல்லாம் 2016 அந்த டைம் ரொம்ப ஈஸி. ஸோ ஈஸியா கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பேங்கிங்ல இருக்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் லெவல் கொஸ்டின் தான் இங்க குரூப் டிக்கு வரும். ஓகே. ஸோ இந்த ஜாப் ப்ரொஃபைல் எல்லாமே பாருங்க. பார்த்துட்டு பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் நான் கண்டிப்பா ஒரு வேலைக்கு போகணும், அதுவும் ரயில்வேக்குள்ள போகணும்னு நினைக்கிறவங்க இப்ப வந்திருக்க குரூப் டி எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி இப்பதான் உங்களுக்கு 18 வயசு ஆகுது அப்படின்னா இப்பவே காம்படிட்டிவ் எக்ஸாம் பத்தின அவேர்னஸை வளர்த்துக்கோங்க. வரக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் நல்லா படிங்க. எல்லா எக்ஸாமுமே அப்ளை பண்ணுங்க. ஒரு 20 வயசுக்குள்ள ஒரு ரயில்வேக்குள்ள உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, நான் எப்பவும் சொல்றதுதான், ஒரு 30 வயசுக்குள்ள அந்த ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதி ஒரு பெரிய லெவல் போஸ்ட்டுக்கே நீங்க என்ன பண்ணிரலாம்னா ரயில்வேல உள்ள போயிரலாம். ஓகேவா? சோ இன்னும் வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல குரூப் டி எக்ஸாம்க்காக ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்க இன்னும் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா நம்ம குரூப் டியோட பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்டிபிசிக்கான பேட்சும் நாம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். செகண்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ இதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோ இந்த கிளாஸஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும். சோ இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு, சோ குரூப் டி கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டின்னு மெசேஜ் அனுப்புங்க. சோ இந்த கிளாஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1999 வரும். ஸோ குரூப் டியோட கிளாஸஸ் பாத்தீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்லயே உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் தனித்தனி பேட்சஸா கொடுத்துருப்போம். எவ்ரி வீக் சாட்டர்டே இந்த பேட்ச்ல உங்களுக்கு டெஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? அதனாலதான் இதோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. இதோட வேலிடிட்டி உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இப்ப குரூப் டி பேட்ச் ஜாயின் பண்றீங்கன்னா என்னென்ன படிக்கணுங்கிறத கையில கொடுத்துட்டு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை உங்களுக்கு என்ன இருக்கும்னா நம்ம ஆப்புக்குள்ளேயே டெஸ்ட் நடக்கும். ஓகேவா? சோ எப்படி ஜாயின் பண்ணணும்னா நம்பரை சேவ் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு ஐ வாண்ட் டு ஜாயின் குரூப் டின்னு மெசேஜ் அனுப்புங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. நான் என்டிபிசி எக்ஸாமுக்கு எல்லாமே படிச்சு முடிச்சிட்டேன், எனக்கு டெஸ்ட் மட்டும் தான் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499. ஓகேவா? அதே மாதிரி எஸ்டர்டே ரயில்வேல இருந்து ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம்க்கான எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் அது தெரியாத ஸ்டூடெண்ட் அதுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எக்ஸாம் மார்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் 2 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? எல்லாமே லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல பெர்ஃபெக்ட்டா ப்ரொவைட் பண்ணிட்டோம். சோ படிக்க வேண்டியது மட்டும்தான் உங்களோட வேலை. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும், குரூப் டி எக்ஸாம் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிளேலிஸ்டுக்குள்ள போங்க. குரூப் டி 2025 பிளேலிஸ்ட பாருங்க. ஓகே. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.